ஹாய்! இவ்வளோ நாள் நீங்க பிரியாணி செஞ்சு உதிரி உதிரியா வராம இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில பேர் பிரியாணி டேஸ்ட்டா பண்ணுவாங்க. பட் உதிரி உதிரியா வரவே வராது. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கும். ஸோ அதுக்காக உள்ளதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக கொஞ்சம் சிக்கனும், சிக்கன் பெரட்டல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கல்லீரல் ப்ளஸ் சிக்கனும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து கல் உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். நான் வச்சுருக்கப்படி பார்த்தீங்கன்னா குட்டி கால் படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கப் ஃபுல்லாகவும் ஒரு ஆஃப் கப்பும் எடுத்திருந்தேன் அளவுக்காக. இதை வந்து ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த ஒரு 20 மினிட்ஸில் நல்லா ஊறிடும். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணுவேன். இப்போலாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து பாப்பா சாப்பிட்றதுக்காக வெங்காயம்லாம் தெரியக்கூடாது அப்படின்வாங்களா. ஸோ அதனால் குட்டி குட்டியாக சும்மா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே பிரியாணி கொஞ்சம் அளவு பண்ணாலும் அதிக அளவு பண்ணாலும் நம்ம வெயிட்டான பாத்திரத்தில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கரிச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போவே ஆட் பண்ணும்போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இந்த டைமில் நான் சிக்கன் போட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்காது. ஸோ நம்ம இப்போவே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமே வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து தூக்குறதே வந்து இந்த ரெட் சில்லி பவுடர். அதுவே நான் ரீசெண்டாக தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ டேஸ்ட்டு செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரத்துக்காக நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கிட்டேன். 1/2 கப் தயிர் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அளந்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசி. ஸோ நான் 1.5 கிளாஸ் வந்து நான் இந்த அளவில் வந்து நான் அளந்து வச்சுருந்தேன். 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால நம்ம 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றியே ஆகணும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி தான் அளவு. ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டாவே போதும். நமக்கு பிரியாணி வந்து அவ்வளோ உதிரி உதிரியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதிகமாக வச்சிட்டாலும் குழஞ்சி போயிடும், கம்மியாக போட்டாலும் அரிசி வேகாது. இதோட மெஷர்மெண்ட்டே இதுதான். ஸோ இதை பார்த்துக்கிட்டாவே பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை தான் வேக வச்சு எடுத்தேன். பாப்பா வந்து என்னன்னே தெரில பாயில் பண்ண எக்கு சாப்பிடவே மாட்றாங்க. நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அவங்க பிரியாணியோட வைக்கும்போது சாப்பிடுவாங்க. நான் அதனால் வந்து 2 எக்கு மட்டும் நான் பாயில் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரியாணிக்காக வச்சுருந்தாலே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தேன். ஒரு 2 கிண்டு மேலாப்பில் கீழாப்பில் நல்லா கிண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லெமனை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனை வந்து நான் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டேன். இந்த டைமில் தான் நான் நல்லா ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நான் குக்கர் மூடி போட்டு எப்பயுமே நான் பண்ண மாட்டேன். பிரியாணி மட்டும் எனக்கு வந்து தம் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ நான் தம் போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட பாத்திரம் இல்லை, அந்த அளவுக்கு அந்த பாத்திரம் இல்லை. ஸோ நான் எப்பயுமே இந்த பெரிய குக்கரில் தான் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வேறு பார்த்தோமா, குக்கர் விசில் வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டு மறுபடியும் நான் தட்டை போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து சுடு தண்ணி மாதிரி வச்சு தம் போட்டுக்கிட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லோலேயே வச்சுட்டு அங்கே பக்கத்தில் வந்து சிக்கன் பெரட்டலுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்காக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாமே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கு முன்னாடி வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகா தான் இதுக்கு வந்து சிக்கன் பெரட்டலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ காரமாக இருந்துச்சு, அதனால் நான் 2 காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சிக்கன் லிவர் ப்ளஸ் சிக்கன். ஸோ அதை 2த்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயுமே வேக வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனும் வந்து தம்மாகி ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா ரோஸ்ட் பதத்துக்கு வந்துருந்துச்சு.
நான் ஆக்சுவலாக இதை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. லுக்காகவும் இருந்துச்சு, டேஸ்ட் அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ஒரு ஃபுட்டு எப்படி இருக்குன்றத பார்த்து தான் ஒருத்தவங்க அதை கை வச்சு சாப்பிடவே தோணும். எனக்கெல்லாம் வந்து நான் செய்கிறது எனக்கே ரொம்ப பிடிக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்லாம் வந்து என்னடா செய்கிறோம், என்னடா சமைக்கிறோன்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் செய்கிறது எனக்கே அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அறக்க பறக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சுற்றி பார்த்தா பாத்திரம் ஃபுல்லாக கிச்சன் மேடையில் அவ்வளோ இருந்துச்சு. எவ்வளோ குப்பையாக இருந்துச்சுன்னு பாருங்கள். இதில் வேறு வெங்காயம் தக்காளி கட் பண்ணதை அப்பப்போவே நான் எடுத்து வெளில போட்டுருவேன். அதை மீறியுமே நிறைய டர்ட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கரெக்ட் டைமாக இருந்துச்சு. இப்போவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம். சண்டே இல்லையா? ஸோ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து நான் அப்போவே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். ஸோ சிக்கன் பண்ணுறதுனால நான்வெஜ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு ஸ்டவ்வையும் நான் அப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நான் பிரியாணிக்கு எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. பட் கலர் வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஏன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தாலே நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன். பட் லுக் வைஸ் நல்லா இருந்தது. குக்கரில் ஒட்டாமலும் இருந்துச்சு. சிக்கன் ரோஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து ஃபுல்லாக நீட்டாக ஆகிடுச்சு. ஒரு சில சமயத்தில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே நீ வீட்டில் சமைக்கவே மாட்டியா அப்படின்வாங்க. ஏன்னா இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெருமையாகவும் இருக்குது, எனக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டிலேயே உள்ளவங்க நீ சமைக்கவே மாட்ட போல, வீட்டை இவ்வளோ நீட்டாக வச்சுருக்க, சமைச்சா தானே கிச்சனில் குப்பை இருக்கிறதுக்குன்னுவாங்க. நம்ம அப்போவே முடிச்சா எப்படிங்க டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. கீப் சப்போர்ட் மீ. பாய்.